இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலரும் முன்னாள் முதல்வருமான பழனிசாமி 8வது முறையாக போட்டியிடுகிறார். கடைசியாக நடந்த 3 தேர்தல்களிலும் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் 1971க்கு பின் திமுக வென்றது இல்லை. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக வெற்றி பெறாததால் இம்முறை வெற்றி பெற வேண்டும் என திமுக தலைமை கட்டளையிட்டுள்ளது. திமுக மேற்கு மாவட்ட செயலர் செல்வகணபதி பரிந்துரைத்த மாவட்ட துணை செயலர் சம்பத்குமார் உள்ளிட்ட பலரை தவிர்த்துவிட்டு அமைச்சர் வேலு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பரிந்துரைப்படி கொங்கு வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஜலகண்டாபுரம் டவுன் பஞ்சாயத்து தலைவர் காசி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அவர் தொகுதி மக்களிடம் நன்கு அறிமுகமானவர், ஜவுளி தொழில் செய்கிறார். இதுகுறித்து திமுகவினர் கூறியதாவது: எடப்பாடியில் மாவட்ட செயலர் பரிந்துரைத்தவருக்கு சீட்டு வழங்கப்படவில்லை. பழனிசாமி கொங்கு வேளாள கவுண்டர் என்பதால் திமுகவில் வன்னியரை நிறுத்தியிருந்தால் போட்டி கடுமையாக இருந்திருக்கும். ஆனால் தலைமை அதை செய்யவில்லை. திமுக மாவட்ட செயலரும் அவரது ஆதரவாளர்களும் பெயரளவுக்கு தேர்தல் பணி செய்கின்றனர். கட்சி பேச்சாளர் பிரச்சாரத்திற்கு வருவதை கூட முதல் நாளே தகவல் தெரிவிக்காமல் விளம்பரப்படுத்தாமல் உள்ளனர். திமுகவினரே இப்படி என்பதால் கூட்டணி கட்சியினரும் ஆர்வம் காட்டவில்லை. வேட்பாளர் காசியும் அவருக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டும் அழைத்துக் கொண்டு பெயரளவுக்கு பிரச்சாரத்திற்கு செல்கிறார். திமுக தேர்தல் அலுவலகத்துக்கு கட்சியினரோ கூட்டணி கட்சியினரோ வருவதில்லை என்பதால் வெறிச்சோடி காணப்படுகிறது என்றனர்.